பெரும்பாக்கம், கண்ணகி நகர், செம்மஞ்சேரி, எழில் நகர், இந்த எண்ணூர் பக்கத்தில் ஆல் இண்டியா ரெடி நகர்னு முழுக்க ஃபிஷர்மேன் தான். கடலோர குப்பங்கள்லேருந்து காலி பண்ணப்பட்ட மக்கள். இப்படி ஊருக்கு வெளியே ஒதுக்கப்பட்ட இந்த குடியிருப்புகளில் வெளியிலேருந்து பார்க்குற பொது சமூகம் என்ன சொல்லுதுன்னா, இவரெல்லாம் குற்றவாளிகள். ஒரே இடத்துல பலாயிரம் குடும்பங்களை வெவ்வேறு பகுதிகளிலிருந்து காலி பண்ணப்பட்ட பலாயிரம் குடிசை பகுதிகளை ஒரே இடத்துல குடியமர்த்து முதல் தப்பு. அவனுக்கு பழப்பெல்லாம் சென்னையில் இருக்குது. நித்தியின் சென்னை வெளியே போட்டுட்டு என்ன பண்ண முடியும்? அப்போது என்ன ஆகுது, இவ்வளோ தூரத்தில் வந்து போக முடியல, ட்ராப் அவுட் ஆகலாம். 10ஆம் கிளாஸோட, 8ஆம் கிளாஸோட, 11ஆவதோட, 12ஆவதோட, காலேஜுக்கு போகிறதும் கிடையாது, ட்ராப் அவுட் ஆகிறான். அப்போ என்ன பண்ணுறான்? குற்றவாளியாக மாறுறான். கஞ்சா குடிக்கிறான், இல்லை கஞ்சா விற்கிறான். இதுக்கெல்லாம் யார் காரணம்? 2 லட்சம் மக்கள் இருக்கிற இடத்துல 4 கத்தி 100 கிராம் கஞ்சா எடுத்துக்கிறாங்க. 300 போலீஸ் போய் இந்த தாம்பரம், மேடவாக்கம், கேளம்பாக்கம், மேடான பகுதிகள் இந்த ஏரியில் தண்ணி நினைச்சுன்னா தண்ணி திறந்து விட்டாங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வந்து நிற்கிற கைவேலி நிலம் தான் இந்த பெரும்பாக்கம் வீடு கட்டுகிற இடம். சென்னை நகரத்தை உருவாக்கிய இந்த உழைக்கிற மக்களை ஏதுமற்ற உள்நாட்டு அகதிகள் முகாமில் வச்சு ஒரு லட்சம் இருக்கும், ஒரு போலீஸ்காரர் இருப்பான். இங்கே அது கூட கிடையாது. காவேரி நீர் உரிமையை பற்றி பேசினாலும் சரி, கண்ணகி நகரை பற்றி பேசினாலும் சரி, திமுகவை தவிர்த்துட்டு பேசவே முடியாது. ஏன்னா கண்ணகி நகர் 2000 உருவாக்குனது திமுக அரசு தான். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் இசையரசு அம்பேத்கர் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். பல சமூக பிரச்சனைகள்ல தொடர்ந்து நீங்க குரல் கொடுத்துட்டு வரீங்க, எங்களால பார்க்க முடியுதுண்ணா. குறிப்பா தலித் சமுதாய மக்களுக்காக அவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் உங்களுடைய குரல் பதிவுகள்லாம் எங்களால பார்க்க முடியுது. நான் நேரடியாகவே கேட்கிறேன், சமீபத்துல சென்னையில தலித் சமூக மக்கள் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்றோம், இருந்தாலும் பல மக்கள் சாலையோரம் வாழ்ந்தவர்கள்லாம் கொண்டு போயிட்டு பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறோம் அப்படின்னு குடியிருப்புகளை கட்டி அரசு அமர வச்சிருக்கு. அங்க காவல்துறையினர் சோதனை நடத்தியிருக்காங்க அதிகாலையில. என்ன நடந்ததுன்னு அந்த சம்பவத்துல? பொதுவாகவே அந்த செய்தியை நான் பேப்பரில் பார்த்த உடனே என்ன தோணுச்சுன்னா, ஊருக்கு வெளியே ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு திட்டப்பகுதி அது. குடிசை மாற்று வாரியத்தினுடைய திட்டப்பகுதி அது. பெரும்பாக்கம், கண்ணகி நகர், செம்மஞ்சேரி, எழில் நகர், இந்த எண்ணூர் பக்கத்தில் ஆல் இண்டியா ரெடி நகர்னு முழுக்க ஃபிஷர்மேன் தான். கடலோர குப்பங்கள்லேருந்து காலி பண்ணப்பட்ட மக்கள். இப்படி ஊருக்கு வெளியே ஒதுக்கப்பட்ட இந்த குடியிருப்புகளில் வெளியிலேருந்து பார்க்குற பொது சமூகம் என்ன சொல்லுதுன்னா, இவங்கெல்லாம் குற்றவாளிகள், இவங்கெல்லாம் அக்யூஸ்டுகள், இவங்கெல்லாம் குளிக்க மாட்டாங்க, சுத்தமாக இருக்க மாட்டாங்க அப்படின்ற அந்த சாதிய மனநிலை தான் இப்பவும் தொடர்ந்து தான் இருக்குது. இப்போ இந்த செய்தியை பார்த்த என்ன தோணுச்சுன்னா, பேப்பரில் எல்லா பேப்பர்லேயும் வருது, கஞ்சா கத்தி ரைடு நடந்துச்சு, 300 போலீஸ் போனாங்கன்னா, வெளியிலேருந்து பார்க்குற பொது சமூகம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மக்கள் எல்லோருமே கஞ்சா குடிக்கிறவனாவும், குட்கா விற்கிறவனாவும், கத்தி வச்சு ரவுடிசம் பண்ணுறவனாவும் தான் தோணும் முதல்ல. இப்போ இந்த தமிழ்நாடு போலீஸு இதே போல் வேறு ஒரு கம்யூனிட்டி பெருசாக வாழ ஒரு குடியிருப்பில் போய் விடியகால 5 மணிக்கு தூங்குறோம் வீடு கதவை தட்டி கத்தி வச்சுக்கிற, கஞ்சா வச்சுக்கிறேன்னு பேக்கை தர, சூட்கேஸை தர, பீரோவை தரன்னு சொல்ல முடியுமா? இல்லை அப்படி பேப்பரில் போட்டுற முடியுமா அவங்களால? ஏன்னா நாதியற்ற மக்கள் கூட்டம் அது. யார் ஒன்றா இன்னும் ஒன்றா பேசிக்கலாம், யாரும் கேட்கறது யாரும் கிடையாது. ஆனால் ஒன்று 5 மணிக்கு போய் கது தட்ட முடியுது. 300 போலீஸை கூட்டின்னு போயிட்டு 5 மணிக்கு தூங்குறவனை எழுப்பி அவனே நைட்டு சென்னைக்குள்ளே போய் ரிக்ஷா ஓட்டு, பூ வியாபாரம்ட்டு, கார் ஓட்டிட்டு, குப்பை அள்ளிட்டு, கரண்ட் வேலை பார்த்துட்டு நைட்டு 10 மணிக்கு 12 மணிக்கு வீடு வந்து சேர்ந்துருப்பான். அரசாங்கம் கொடுக்குற அந்த வீட்டில் அவங்க தங்குறதே வெறும் 5 மணி நேரமோ 4 மணி நேரம் தான். பொழுது வந்தா சென்னைக்குள்ளே ஓடுறான், உழைச்சிட்டு திரும்பி பொழுது சாஞ்ச பிறகு 8 மணிக்கு 10 மணி வீடு வந்து சேர்றான். அவன் தூங்குற 5 மணி நேரத்திலே கூட நீ 5 மணி விடியகாலில் 3 மணிக்கெலாம் போய் வீட்டு கதை தட்டி கஞ்சா எதாவது டெஸ்ட் பண்ண போகிறேன், கதை தர பீரோ திறந்து காட்டினா என்ன அர்த்தம் இது? அப்போ அந்த குடியிருப்பில் வரவங்கெல்லாம் கஞ்சா விற்கிறாங்க, எல்லாரும் கஞ்சா அடிச்சு குற்றவாளிகள் தானா அப்படின்னு தானே இது அர்த்தமாகுது. ஏன் இதில் என்ன பிரச்சனைனா, ஒரே இடத்துல பலாயிரம் குடும்பங்களை வெவ்வேறு பகுதிகளிலிருந்து காலி பண்ணப்பட்ட பலாயிரம் குடிசை பகுதிகளை ஒரே இடத்துல குடியமர்த்து முதல் தப்பு. சிங்கார் சென்னை 2.0, அதிமுக ஆட்சியில் எழில்மிகு நகர், அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது ஸ்மார்ட் சிட்டி, கிரேட்டர் சென்னை, இப்படி இந்த நகரமயமாக்கல் திட்டம்ன்றது எல்லோரும் சேர்ந்து வாழ்ந்த மெட்ரோ சிட்டின்ற ஒரு இடத்துல இருந்த மக்களை பெருவாரியாக தூக்கின்னு போய் சென்னைக்கு வெளியே போட்டாச்சு. கிராமப்புறத்தில் இருக்கிற காலனி, ஊர் தெரு, அந்த செட்டப் தான் அங்கேயும். இங்கே சென்னையிலையும் 40 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு காலனி இருக்குது. அது பெரும்பாக்கம், செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், எழில் நகர். மறைமுகமாக வெளியே சொல்லாம அப்படி சொல்றது. நேற்று வரைக்கும் அவன் காலங்கர ஓரமாக குடிசையில் இருந்தான். நீ அவனுக்கு கல் வீடு கட்டி கொடுத்துருக்க, 5 லட்ச ரூபா ஒரு வீடு, பெரும்பாக்கம் வீடு. அந்த வீட்டில் அவன் எவ்வளோ நேரம் இருக்கிறான்? 4 மணி நேரம் தான் இருக்கிறான், 5 மணி நேரம் தான் இருக்கிறான். வெறும் அப் அண்ட் டவுன் வாழ்க்கை. அதில் தூங்கி நூலியாரான், திரும்பி நைட்டு போய் சேர்றான். இதுதான் பிரச்சனை. ஏன்னா அந்த வீடு அவனுக்கு ஒட்டவே இல்லை. அவனுக்கு பழப்பெல்லாம் சென்னையில் இருக்குது. நீ தூக்கி சென்னை வெளியே போட்டுட்டு என்ன பண்ண முடியும்? அப்போது என்ன ஆகுது,
இவ்வளோ தூரத்தில் வந்து போக முடியல, ட்ராப் அவுட் ஆகிறான். 10ஆம் கிளாஸோட, 8ஆம் கிளாஸோட, 11ஆவதோட, 12ஆவதோட, காலேஜுக்கு போகிறதும் கிடையாது, ட்ராப் அவுட் ஆகிறான். அப்போ என்ன பண்ணுறான்? குற்றவாளியாக மாறுறான். கஞ்சா குடிக்கிறான், இல்லை கஞ்சா விற்கிறான். இதுக்கெல்லாம் யார் காரணம்? பெரும்பாலும் நம்ம அதை எல்லாரும் பண்றாங்க அங்க இருக்கிறவங்கன்னு அப்படி எல்லாரும் சொல்ல முடியாது. ஆனா சிலர் அப்படி மாறி போறதுக்கான காரணம் இந்த டிஸ்டன்ஸ். நீ அவனை சம்மந்தமே நம்ம தீனு வந்து போட்டாச்சு, தீனு வந்து போட்டுட்ட. படிக்கிறது பள்ளிக்கூடம் கட்டினியா? பள்ளிக்கூடம் இல்லை. காலேஜ் இருக்குதா? ஒரே ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு. ஹாஸ்பிட்டல் இருக்குதா? கிடையாது, இப்பதான் கட்டிட்டு இருக்கிறாங்க. பஸ் வசதி இருக்குதா? அதுவும் கிடையாது. குடிக்க தண்ணி 4 நாளைக்கு ஒரு முறை, 5 நாளைக்கு ஒரு முறை. அந்த தண்ணியில குடிக்கவும் முடியாது, குடிக்கிறது கேன் வாட்டர் தான் வாங்கலாம். அப்படி அடிப்படையா வாடுறதுக்கு எந்த அடிப்படை ஆதாரமும் செஞ்சு கொடுக்காத அரசு, அவன் கஞ்சா வைக்கிறான் இல்ல கஞ்சா குடிக்கிறான், குற்றம் நடக்குதுன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுச்சு. அங்க இருக்கிற என்ஜிஓக்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்போ உடனே நீதிமன்றம் சொன்ன உடனே இவனுக்கு கோவம் வந்து போய் 300 போலீஸ் எடுத்துன்னு போய் ரைடு பண்றாங்க. அப்போ அடிப்படையான குடிநீர், மின்சார வசதி, அப்புறம் கல்வி உரிமை, இதுக்கெல்லாம் நீங்க இப்ப எப்போ வந்து ரைடு பண்ணுவீங்க? யாரை கேட்கறது இதை பத்தி? அப்படின்னா நாதியற்ற மக்களை எப்படி ஒன்னா கையாளலாம், அவங்க மீது என்ன ஒன்றா சேர்த்த வரை அரைக்கலாம். இது அந்த மக்கள் மீது, இந்த மெட்ராஸை உருவாக்கிய இந்த சேரி மக்கள் மீது சேற்ற வாரி அரைச்சிக்குது இந்த அரசு. அப்போ 300 போலீஸை கொண்டு போய் ரைடு பண்ணீங்கல்ல, என்ன எடுத்தீங்க? 4 கத்தி, 100 கிராம் கஞ்சா. ஆனால் எவ்வளோ பெரிய அபாண்டம் இல்லை இது? எத்தனை வீடுகள்ல மொத்தம் எவ்வளவு வீடுகள் இருக்குன்னு? மொத்தம் வந்து இந்த ஸ்பேஸ் 1ன்னு பழைய பெரும்பாக்கம், அங்கேயே ரைடு நடத்திருக்காங்க. ஏஜே பிளாட்ல ஃபேஸ் 2ன்னு சொல்லிட்டு அங்கே 21,800 இருக்கு. கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க ஒரே இடத்துல. 2 கிலோமீட்டருக்குள்ள 2 லட்சம் மக்கள். இப்போ 2 லட்சம் மக்களுக்கும் என்ன கட்ட பேரு? எல்லாரும் இவங்களாம் கஞ்சா கடிச்சிட்டு குற்றவாளிகள் போல இவங்களாம். இந்த பகுதிகளில் கஞ்சா விற்பனை நடக்குது போல இருக்குது அப்படிதான் நினைப்பான். 2 லட்சம் மக்கள் இருக்கிற இடத்துல 4 கத்தி 100 கிராம் கஞ்சா எடுத்துக்கிறாங்க. 300 போலீஸ் போய். அப்போ இது ரொம்ப டிராமாவா தெரியல. அப்படியே இது டிராமா தானே இது. நீதிமன்றமும் இந்த அரசும் இந்த போலீஸும் இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்துற டிராமா இது. அப்போ கஞ்சா இருக்குது, கத்தி இருக்குதுன்னு நீதிமன்றம் சொன்னோன்னே வந்து செக் பண்ணிட்டு ரைடு பண்ணுற போலீஸும் தமிழக அரசும் 5 நாளைக்கு ஒரு முறை தான் குடிக்க தண்ணி வருதுன்னு மக்கள் எவ்வளோ போராட்டம் நடத்துகிறான். ஆனாலும் செய்தி வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விட்றான். ஸ்லம்போவில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் டெய்லி. அதை பற்றி எந்த பதிலும் இல்லை. மழை பெஞ்சுன்னா 10 நாள் இடுப்பளவு தண்ணி நிற்கும். கரண்ட்டு தண்ணி வந்துச்சுன்னா கரண்ட் போயிடும். கரண்ட் போச்சுன்னா லிஃப்ட் கிடையாது. 8 மாடி ஏற்றி வச்சாச்சு. லிஃப்ட் இல்லாத வயசானவங்க மேலே ஏறி போகணும். சோறு கிடையாது. 2வது அந்த பகுதிகளில் 8 மாடி கட்டணும். டெலிஃபோன் டவரே கிடைக்காது. நம்ம டிஜிட்டல் இந்தியான்னு பேசினுங்கிறோம். இங்கே டெலிஃபோன் டவரே வராது. எங்கன்னா ஜன்னலில் மூணில் தூக்கி ஓடணும். இவன் மழை பெஞ்சு சுற்றி கேளம்பாக்கம் ஏறி திறந்து விட்டாங்கன்னா, அப்போ தாம்பரம் ஏறி திறந்து விட்டாங்கன்னா, ஏன்னா இந்த தாம்பரம், மேடவாக்கம், கேளம்பாக்கம் மேடான பகுதிகள். இந்த ஏரியில் தண்ணி நினைச்சுன்னா தண்ணி திறந்து விட்டாங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வந்து நிற்கிற கைவேலி நிலம் தான் இந்த பெரும்பாக்கம் வீடு கட்டுகிற இடம். ஒரு சதுப்பு நிலம். அது மேடான பகுதியிலிருந்து தண்ணி ஓடி வந்து தேங்கி நிற்கிற இடத்துல நீ உலக வங்கி ஃபண்டு கொடுக்குறான்னு சொல்லி பெரிய வீடு கட்டிட்டேன். 2 லட்சம் மக்களுக்கு வீடு கட்டி குடியமைக்கிட்டேன். இந்த தண்ணி 10 நாள் வடிகிற வரைக்கும் கரண்ட் கிடையாது. கரண்ட் இல்லைன்னா ஃபோனில் சார்ஜ் கிடையாது. சார்ஜ் இல்லைன்னா வெளியிலேருந்து உதவி கேட்க முடியாது. அப்போது நமக்கு பக்கத்துலேயே 40 கிலோமீட்டரில் சென்னை நகரத்தை உருவாக்கிய இந்த உழைக்கிற மக்களை ஏதுமற்ற உள்நாட்டு அகதிகள் முகாம்லாச்சும் ஒரு லெட்ஜர் இருக்கும், ஒரு போலீஸ்காரர் இருப்பான். இங்கே அது கூட கிடையாது. எவ்வளோ கொடூரமான வாழ்க்கையை ஒரு குறிப்பிட்ட மக்களை ஒதுக்கி வச்சிருக்கீங்களா? ஏன்னா பெரும்பாக்கம், கண்ணகி நகர், செம்மஞ்சேரி, எழில் நகர் இருக்கிற மக்களில் 70% பேர் பட்டியலின மக்கள், ஷெட்யூல் காஸ்ட். அப்போ நிலமற்ற மக்களாக யார் மாற்றப்பட்டாங்கன்னா இந்த சாதி அமைப்பு, இந்த அரசு, இந்த விஷயங்களுக்குள்ள இதுக்குள்ளே போகும். இது வெறுமனே அவங்க கூவாங்கிற வீடை இடிச்சிட்டாங்க, வீடு குத்துறாங்கன்னு கிடையாது. நிலம் இல்லாமல் ஏன் நான் ஆக்கப்பட்டேன், நான் ஏன் தீண்டப்படாதனால மாற்றப்பட்டேன், எனக்கு ஏன் படிப்பறிவு இல்லை, எனக்கு ஏன் குடிக்க தண்ணி இல்லை, எந்த குற்ற செயல் நடந்தாலும் முதல்ல சேரியில தான் வந்து தேடுறது. இப்போ சேரியில தான் வந்து தேடுவாங்க. நீங்கள் கண்ணகி நகர், செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம், எழில் நகர்னா மெயின் மீடியாவில் நியூஸ் எப்போ வரும் தெரியுமா? இந்த மாதிரி என்ன அக்யூஸ்ட் தேடுறேன், இல்லை குற்ற சம்பவங்கள் நடந்துச்சுன்னா மட்டும்தான் வெளி உலகத்துக்கு இப்படி ஒரு ஏரியா இருக்குதே தெரியும். தொலைக்காட்சிகள்லேயே அப்படிதான் இவங்க அப்படிதான் கட்டமைக்கிறாங்க. அப்போ இந்த பகுதிகள் எல்லாமே குற்ற சம்பவங்கள் நடக்கிற பகுதிகள், இவங்கெல்லாம் குற்றவாளிகள் சொல்றீங்க. எதை வச்சு சொல்றீங்க? அப்ப அதுக்கான காரணம் என்ன? அரசோடைய பாலிசி. இந்த மெட்ராஸ் மையத்துல, இந்த மெட்ராஸை நம்பி இருந்த மக்களை நீ சம்பந்தமே இல்ல 40 கிலோமீட்டர் வாரி போய் போட்டித்தான் அப்படிதான் இருப்பான். திமுக அரசு சமூக நீதி அரசு இந்த மக்களுக்கான ஆட்சி செய்யுதுன்னு சொல்றாங்க. அவங்க ஆட்சியிலும் இப்படிதான் இருக்குன்றீங்களா? இல்ல, காவேரி நீர் உரிமையை பத்தி பேசினாலும் சரி, கண்ணகி நகரை பத்தி பேசினாலும் சரி, திமுகவை தவிர்த்துட்டு பேசவே முடியாது. ஏன்னா கண்ணகி நகர் 2000 உருவாக்குனது திமுக அரசு தான். முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி தான். அவர் தான் முதல்ல சென்னைக்கு வெளியே குடிசை மாற்று வாரிய உலக வங்கியோட இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது அவர் தான். நீ கண்ணகி நகர் பக்கத்தில் எழில் நகர், அங்கே ஒரு 2 லட்சம் மக்கள் வந்தாச்சு. அங்கேயே இதே நிலைமை தான். பள்ளிக்கூடம் கிடையாது,
குடிநீர் வசதி பெருசாக இல்லை, பஸ் வசதி இல்லை, வேலைவாய்ப்புகள் கிடையாது, மருத்துவமனை கிடையாது. அதுதான் பிரச்சனை. கடந்த 10 வருஷமா அதிமுக ஆட்சியிலையும் இதே நிலைமை தான். இப்போ திமுக வந்து 3 வருஷம் ஆகுது. 10 வருஷமா இருந்த அதிமுக ஆட்சியிலையும் எதுவுமே செய்யல, திமுக ஆட்சியிலும் பெருசாக ஒன்றும் செய்யலை, அவ்வளோதான். ஆனால் அதிமுக வந்து திராவிட சித்தாந்தம் பேச மாட்டாங்க, நாங்கள் தான் விடியல் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்கல்ல, உங்களுக்கு ஏன் இந்த பார்வை இல்லை, திமுக ஏன் கேட்கலன்னும் போது திமுகவை நோக்கி கேட்க வேண்டிய சமூக யதார்த்தமும் சமூக அக்கறையும் நமக்கு இருக்குது. நீ என்னப்பா நான் உங்கால் நினச்சிட்டு இருந்தேன், நீ என்ன இப்படி நீ பண்ணுற அப்படின்னு திமுகவை நோக்கி ரொம்ப கோபமாக கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது எனக்கு. ஏன்னா திமுக வளர்ந்தது சேரியில் தான். இந்த சென்னையின் சேரி தான், இந்த சென்னையோட சேரி எல்லாமே திமுக கோட்டைன்னுவாங்க. திமுகவுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருந்துச்சு, அந்த காங்கிரஸை ஓட விட்டு பார்ப்பன அல்லாதார இயக்கம், சுயமரியாதை இயக்கம்னு திமுக வாழ வச்சு இந்த மெட்ராஸ் சேரி மக்கள். ஆனால் இந்த மெட்ராஸ் சேரி மக்கள் இன்னைக்கு சென்னையில் இடம் இல்லை, வெளியே பொண்ணு துரத்தி. இதே திமுக அரசு தான் 2000 துரத்தும், இதே திமுக அரசு தான். அப்போ இந்த முதலமைச்சர் அப்போ மேயரா இருந்தார், அவர் திடீர் தீ விபத்துன்ற பேர்ல சிங்கார சென்னை ஸ்லோகன் அவர் தான் ஆரம்பிச்சு வச்சாரு. திமுக தான் ஆரம்பிச்சது, திமுக தான் கண்ணகி நகரை உருவாக்கிச்சு, திமுக தான் பெரும்பாக்கம் திட்டத்துக்கும் ஒப்பந்தம் போட்டது திமுக அரசு தான். அப்போ திமுகவை தவிர்த்துட்டு இந்த மெட்ராஸ் சேரி மக்கள் அகற்றப்படுவதை பற்றியும் இவங்க மீதி இப்படி அபாண்டமாக பழி சுமந்ததை பற்றியும் பேசுவதற்கு 100% வாய்ப்பு இருக்குது. பல விஷயங்கள் இந்த ஆட்சியில், இவங்க ஆட்சிக்கு வந்து 3.5 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. நிறைய விஷயங்கள்ல இதுல குறிப்பா வேங்கவயல் விஷயம் இன்னைக்குமே கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கிறது தேசத்தோட பெரிய அவமானம் அது. ஆமா, வேங்கவயல் 2 வருஷம் ஆச்சு இல்லை, 2 வருஷம் ஆக போகுது. ஒரு சின்ன கிராமம் தானே, அதை கண்டுபிடித்து என்ன உங்களுக்கு பிரச்சனை? வருவாய்த்துறை இருக்கு, காவல்துறை இருக்கு, ஊர் பஞ்சாயத்து இருக்குது, அப்புறம் வந்து தலையாரி இருப்பார், எல்லாருக்கும் ஒரு சின்ன செக்டர் தானே, அதுக்குள்ளே உங்களால் ஏன் கண்டுபிடிக்க முடியாது? கண்டுபிடிச்சாச்சு, குற்றவாளியை கைது பண்ண முடியாது. ஏன்னா சாதி ஓட்டு பாதிக்கப்படும். மெஜாரிட்டி சாதி தான் இங்கே எல்லாத்தையும் தீர்மானிக்குது, யாரை கைது பண்ணணும் யாரை கைது பண்ணக்கூடாதுன்னு. இப்போ பிரச்சனை என்ன பண்ணுறது? இப்போ வந்து மதத்தை கலந்தது தலித்துகளே, அந்த வேங்கவயலில் இருக்கிற ஆதிதிராவிட மக்கள் தான் மதத்தை கலந்து அவங்களுக்கு தண்ணியை குடிச்சிக்கினாங்க. அப்படி சொல்றதுக்கு வெக்கமா இருக்குது இவங்களுக்கு, அதனால சொல்ல மாட்டாங்க. அதை இல்லைன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அப்படி சொல்லிடுவாங்க. அந்த கேஸை க்ளோஸ் பண்ணோம். அதனால என்ன பண்றது, வாய்ஸ் டெஸ்ட் எடுக்கிறேன்னு அந்த வேங்கவயல் சேரியில் இருக்கிறவனே கூட்டு போய் வாய்ஸ் டெஸ்ட் எடுக்கிறது, அந்த மலத்தை டெஸ்ட் எடுக்கிறேன். அதே காஞ்சி போச்சு, அதை எதுவுமே கலந்துட்டான். அதை டெஸ்ட் எடுத்து நீ என்ன கண்டுபிடிக்க போறேன்? அதை கொண்டு இப்போ சேரியில் இருக்கிறவனை கூட்டும் போயே டெஸ்ட் பண்ணி அவனே குற்றவாளியா மாத்துறது. இது ஒன்றும் புதுசு கிடையாது. திமுக ஆட்சியும் சரி, அதிமுக ஆட்சியும் சரி, குடிசையை கொளுத்தினாலும் சரி, சாதி நடந்தாலும் எல்லாமே இவங்க தான் பண்ணாங்க. அவனே அடிச்சு அவன் மேலே கேஸ் போட்டு உள்ள தள்ளுறது. இது திமுக ஆட்சியில் நல்லாவே நடக்கும். வேங்கவயலி தீர்ப்பை வராது, வெளியே நீதி கிடைக்காது, அவ்வளோதான். அடுத்து ஒன்றும் மாறிடும். என்னன்னா டிமாண்ட் பண்றதுக்கான தலித் கட்சிகள், பட்டியலின கட்சிகள் ஒன்றும் கிடையாது. கூடவே நீங்க திருமாவளவன் அவர்கள்லாம் தொடர்ந்து இந்த சமூக மக்களுக்காக போராடுறாரு, அவரும் அந்த கூட்டணியில சேர்ந்து தானே பயணிச்சுட்டு இருக்காரு. சேர்ந்து தான் பயணிட்டு இருக்காரு. கூட்டணி தர்மம் அப்படிலாம் நிறைய விஷயம் இருக்கு இல்லைங்களா? நீங்க இந்த மெட்ராஸ் எவிக்ஷன் இஷ்யூ பேசுவோமே, சென்னையில் குடிசைகள் அகற்றப்படும் போது தலித் கட்சிகளாக இருக்கிற பிஎஸ்பியும் சரி, இல்லை பிசிகேவும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி, என்ன பெருசாக எதிர்த்தாங்க? எப்பவும் போல ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், அவ்வளோதான். அதோட முடிஞ்சு போச்சு. ஒரு விஷயம் நீங்கள் தடுக்கிறது கிடையாது. சரி, குடிசை இடிக்க தடுக்கல, மறுகுடியமர்த்தப்பட்டாங்கல்ல, 50-30 வருஷம் 40 வருஷம் ஆக போகுது, குடிக்க தண்ணி இல்லை, பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வழி இல்லை. அதை பற்றி நீங்கள் 4 எம்எல்ஏ வச்சுருக்காங்க, விசிகேல 2 கம்யூனிஸ்ட் கட்சி 2 எம்எல்ஏ வச்சுருக்காங்க. சட்டமன்றத்தில் கேள்வி கேளுங்களேன். தமிழ்நாட்டின் தலைநகரம் பெருநகர சென்னையிலிருந்து ஷெட்யூல் காஸ்ட் மக்கள், பெருவாரிய ஷெட்யூல் காஸ்ட், மோஸ்ட் பேக்கர் கிளாஸ் மக்கள் தான் அகற்றப்படுறாங்க. கல்வி உரிமை மறுக்கப்படுது, இளம் குற்றவாளியாக மாறுறான். சட்டமன்றத்தில் கேள்வி கேளுங்களேன். திமுக அமைச்சரே இருக்காங்க, ஆதிதிராவிடத்தோட கையல்வெளி இருக்கிறாங்க. அவங்க ஒரு சும்மா கைப்பள்ள மாதிரி அவங்க விட்டுருங்க. நீங்க கேளுங்களேன், நில உரிமையை பத்தி பேசும்போது பேசுங்க, கேள்வி கேளுங்க. இது மாதிரி தீர்மானம் நிறைவேற்றுங்க, கட்டாயம் வெளியேற்றப்பட்ட மக்களுக்கு இந்த அரசு எத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கி தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பிட வாரியம் என்ன எவ்வளோ நிதி ஒதுக்கி இருக்கு, என்ன திட்டங்கள்லாம் அங்கே செயல்படுத்துறீங்கன்னு சொல்லுங்க. தமிழ்நாடு அரசு ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட சொல்லுங்களேன். விசிகே தலைவர் திருமாவளவன் சொல்லலாம்ல, சொல்ல மாட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு இடத்துல எல்லாரும் சமாதானமாய் தான் அரசியல் பண்றாங்க. அப்போ உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, தேர்தல் அரசியல் என்பது சமரசத்துக்குள்ள போய் வேங்கவயல்ல பீ தண்ணி குடிச்சு 2 வருஷம் ஆச்சு. எந்த விதமான சுய உணர்வும் இல்லைல்ல. இப்போ அது வேற விஷயம், அது அரசு பார்த்துக்கோன்னு நினைக்கிறீங்க. அது ஒரு சமூகத்தோட விஷயம். அதுக்கான பதில் எங்க, அதுக்கான குற்றவாளி ஏன் இன்னும் கைது பண்ணலன்னு கேட்கறதுக்கு யாருமே இல்லை. அதான் விஷயம். ஏன்னா செகண்ட் நியூஸ் மாறினே இருக்குது, வேற நியூஸ் வந்துக்கினே இருக்குது. நேற்று கள்ளக்குறிச்சி சாராய சாவை பத்தி பேசினியா, அடுத்த ஒரு நியூஸ் வருது, அதுக்கப்புறம் அடுத்த ஒரு நியூஸ் வருது. அப்போ இது வர நியூஸுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு போய்கினே இருக்கிறோம்.
இங்கே தான் பாபா அம்பேத்கர் வந்து அம்பேத்கர் காந்தியோட டைலாக்லாம் ரொம்ப மிக பாப்புலரான விஷயம் ஆகலாம். பாபா அம்பேத்கர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஒரு நாளும் கேஸ்டினோட நடவடிக்கைகளுக்கு இவர் வந்து ரியாக்ட் பண்ணது கிடையாது. இவரோட நடவடிக்கைக்கு தான் அவங்க பயந்துருக்கிறாங்க, இவரோட செயல்பாடுகளுக்கு தான். அப்படிதான் அவர் இந்து மதத்தை விட்டு வெளியேறன்னு சொன்னது, 10 லட்சம் பௌத்தம் தழுவு வந்து காந்தி உண்ணாவிரதம் இதெல்லாம். அப்போ டிமாண்ட் சொசைட்டியா மாறணும்னு அம்பேத்கர் சொல்றாரு. நீ அவனுக்கு கட்டளையிடுற சொசைட்டியா மாறணும், அவன் நெருக்கடிக்குள்ளார சொசைட்டியா மாறணும்னு சொல்றாரு அம்பேத்கர். அதுவும் தேர்தல் அரசியல பங்கெடுத்தாரு, அது அதிகாரத்தை கைப்பற்றணும்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அப்படியே பொருத்தி பாருங்க, தலைகீழா இருக்குது. டிமாண்ட் எங்க பண்றீங்க? டிமாண்டே பண்றது கிடையாது. ஒரு நாள் வள்ளுவர் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணா முடிஞ்சு போச்சு, எங்கேயோ நடந்ததுன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சமரசத்துக்குள்ள போயாச்சு. இப்போ யாருமே சீரியஸா பேசுறது கிடையாது, தயாராகவே இல்லை. குறைந்தபட்சமா ஏதோ மேம்போக்கா ஒரு விஷயங்களை பேசிட்டு போயினே இருப்போமா அப்படின்றமா. அப்போ மக்களுக்கு என்னைக்கு சுயமா கோவம் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறானோ அன்னைக்கு தான் இதெல்லாம் சரியாகும். பல விஷயங்கள் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நம்ம இந்த பெரும்பாக்கம் விஷயம், காவல்துறை நுழைஞ்சு சோதனை பண்ணதை பத்தி தான் தொடங்கணும். பல விஷயங்கள் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் கேட்கறேன், அந்த மக்கள் கூட தொடர்ந்து நீங்க சேர்ந்து பயணிக்கிறீங்க, அவங்களுடைய மனநிலை இப்ப அங்க இருக்கிறவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப சைக்காலஜிக்கலா எப்படி அவங்க ஃபீல் பண்றாங்க? அவங்க கூட பேச அவங்களுக்கு வந்து இப்போ உங்களை சுற்றி ஒரு 100 பிரச்சனை இருந்துன்னு வச்சிங்களேன், கொச்ச 100 பிரச்சனை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைக்குள்ளே தான் நீங்கள் இருப்பீங்க. அதை தாண்டி நம்மக்கிட்ட வாக்குரிமைன்னு ஒன்று இருக்குது, நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம், இந்த எம்எல்ஏ என்ன பண்ணுறாரு, எம்பி என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு தோணாது. நம்ம குடிக்க தண்ணி இல்லை, படிக்க ஸ்கூல் இருந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு போகாது. அவங்களுக்கு மெயின் பிரச்சனை இந்த வயிறு மட்டும்தான். காலையில் எழுந்து ஓடியாந்து சாப்பாட்டுக்கு என்ன வழி அதை பார்க்கணும். இப்படி ஒரு பெருங்கூட்டத்தை வச்சு பழகம் பண்ணியாச்சு. வயிறு, இந்த கையில் வைக்கிற மை, இது 2 தான் இப்போ பிரச்சனையாங்க, சோறு மை. அப்போ சென்னைக்கு வெளியே இவ்வளோ பெரிய கூட்டத்தை வாஜ்பாய் போட்டாச்சு. அவங்ககிட்ட ஓட்டை வாங்குறதுக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். 500 ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா ஒரு வண்டி வச்சுன்னா அந்த குப்பையை வாஜ்பாய் கொட்டுவாங்க ஒரு இடத்துல. அது போல் கடந்த 10 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி போது அப்படி தான் பண்ணாங்க. 500 ரூபா 300 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு வண்டி வச்சு பஸ் வச்சுன்னா போய் ஒரு மீட்டிங், எடப்பாடி அவருக்கு ஆரத்தி எடுக்கிறது, ஸ்டாலின் அவருக்கு ஆரத்தி எடுக்கிறது. அப்போது மக்களை இப்படி பழக்கப்படுத்தி வச்சுருக்கான். அவனோட மனநிலை இவன் தான் தீர்மானிக்கிறான். நீ இப்படி தான் இருக்கணுன்ற மனநிலையை உன்னை அன்னாடம் காட்சியாகவே வச்சுன்னு இருக்கிறேன், நீ இப்படி தான் இருக்கணும், நீ இதை தாண்டி எதுவும் யோசிக்கக்கூடாது. ஏன்னா இதை தாண்டி அவன் யோசிச்சான்னா அவன் கேள்வி கேட்பான், எப்படிடா நீ ஒரே இடத்துல 2 லட்சம் மக்களை குவிக்கலாம்? சர்வதேச மறுகுடியமறு வழிகாட்டுதல் மையம் என்ன சொல்றேன், ஐநா என்ன சொல்றேன்னா, ஒரு டேம் கட்டுறீங்கன்னோ இல்லை வேற ஒரு சாலை போடுறீங்க, ஒரு பெரிய மேம்பாலம் கட்டுறீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற கிராமங்களை காலி பண்ணோம் அப்படின்னா அவர்களை எங்கே இடமாற்றம் போகிறீங்களோ அதை பற்றி அவங்கள்ட்ட கருத்து கேட்டு நடத்தணும், கூட்டம் நடத்தணும், அவங்களோட கருத்தை கேட்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அவங்க இழப்பீடா இந்த அவங்களுடைய வாழ்வு உரிமை பாதிக்காத அளவுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டருக்குள்ள மாற்று இடம் கொடுக்கணும். இடமா கொடுக்கலையா, இல்லைன்னா அது பணமா நில மதிப்பு என்னவோ அது கொடுக்கணும்னு ஒரு வழிகாட்டுதல் சொல்கிறான், சர்வதேச ஐநாவே சொல்லுது. 2வது, அவங்க எங்கே இடமாற்றம் போறியோ அங்கே இடம் மாற்றுவதற்கு முன்னாடி அவங்களுக்கான கல்வி, மருத்துவமனை, குடிநீர், இந்த வாழ்வாதாரம் எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பொறுத்த அளவில் சென்னையில் இந்த வழிகாட்டுதல் சொல்கிற எல்லா விதிமுறையிலும் குழி தோண்டி புதைக்கிட்டாங்க. வெறும் உலக வங்கியோட ஃபண்டை வச்சுக்கிட்டு, ஆசிய பேங்கோட ஃபண்டை வாங்கிட்டு வெறும் கட்டடங்களை மட்டும் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் பெரும்பாலத்தை வந்து பாருங்கள், phase 1 phase 2ன்னு ஆரம்பிச்சது, இன்னைக்கு phase 6 வரைக்கும் போயாச்சு. கிட்டத்தட்ட இன்னும் 3 லட்சம் மக்களை அடைக்கிறதுக்கான வீடு கட்டி வச்சுட்டாங்க, திறக்கப்படாமல் இருக்குது. இன்னும் ஒரு 10 நாள் மழை பெஞ்சதுன்னா 2015 பெருமழை போல ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா இவங்களே வர வைப்பாங்க. ஒரு பெருமழை வெள்ளம் வந்துச்சுன்னா மிச்சம் மீதி இருக்கிற மெட்ராஸில் இருக்கிற ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் பட்டியலின மக்களையும் அசால்ட்டாக தீர்மை போட்டுருவாங்க அங்கே. அதுக்கு பிளான் நடந்துன்னு தான் இருக்குது, அந்த வேலையும் பண்ணுவாங்க. நீ எதுவுமே செய்யாமல் இந்த மக்கள் மாண்போடு வாழ்வதற்கான எந்த அடிப்படையும் செய்யாமலேயே உன் வீடை வச்சு ஒரு வீடு தரேன், நீ போயிடு, நீ அதுக்கப்புறம் நீ எதுவுமே கேட்காத அப்படின்றது தான் அரசோட பாலிசியாக மாறிச்சு. இது மக்கள் நல அரசுலாம் கிடையாது. இந்த அரசில் எந்த அரசும் மக்கள் நல அரசு கிடையாது. அது வெறுமனே கார்பரேட்டுக்கான அரசாக மாறி ரொம்ப நாள் ஆச்சு. ரோடு போடுறேன், மேம்பாலம் கட்டுறேன், மெட்ரோ ஸ்டேஷன் கட்டுறேன், இப்படி தான் போயிடுச்சு. அப்போ மக்கள் நல அரசாக மாறணும் போது அது எல்லாரும் சேர்ந்த ஒரு விஷயமா மிகப்பெரிய அரசியல் பிரச்சனையாக அது இருக்குது. அன்னாடம் காட்சியாக இருக்கிற மக்களோட மனநிலை என்ன இருக்கும், இன்னைக்கு போனால் பழைக்க முடியுமா, உன் கூட நான் போராட வந்தால் எனக்கு யார் சோறு போடுவான், என் பிள்ளைங்களை யார் காப்பாற்றுவான் அப்படின்ற கேள்வி வரும். சாதாரண மக்களுக்காக தான். இசையரசு பேசிட்டு ஸ்டுடியோ விட்டு வீட்டுக்கு போயிடுவார், அவர் ஆட்டோ ஓட்ட போயிடுவார். என் கூட வந்து நின்று ரோட்டில் நின்று போறாருன்னா அவன் வீட்டுக்கு யார் சோறு போடுவாங்க? இதுதான் மோசமான மனநிலை. இதுதான் ஓட் பேங்கை பலமாக வச்சுக்கிற 2 திராவிட கட்சிகளுடைய பேஸே இதுதான்.
பல விஷயங்கள்ண்ணே, காவல்துறை குடியிருப்பு பகுதிகளில் நுழைஞ்சு சோதனை செஞ்ச விஷயங்கள்ல சைக்காலஜிக்கலாக எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் சூழல்னு நிறைய தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். இந்த வாய்ப்பை வழங்கிய ஜாம்பவான் தொலைக்காட்சிக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.